Hi friends, this is Swati. நம்ம தமிழ் சினிமால நிறைய டயலாக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய டயலாக்ஸ் நம்மளே நிறைய இடத்துல பேசியிருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வடபோச்சே அப்படின்னு சொல்றது, என்னடா இது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ் இருக்கு தமிழ். உங்களுக்கு தெரிஞ்ச சில டயலாக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். வடிவேல் டயலாக்ஸா இருக்கட்டும், எந்த ஆக்டர் டயலாக்ஸா வேணா இருக்கட்டும். ஆனா நம்மளோட லைஃப்ல மறக்க முடியாத டயலாக்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அதே நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியுமா? அதாவது சில வார்த்தைகள் இப்ப பாருங்களேன், அப்பாடி வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வேலை முடிச்சுட்டு உட்காரும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாடி வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டேன், ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அச்சுச்சோ எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சில உச்சரிப்புகள், அதாவது சில எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நிறைய சினிமா டைலாக்ஸ்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. வடிவேல் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இல்லையா, மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்னு சொல்லுவார்ல. அது ஆனா அந்த டைலாக்ஸ் எல்லாம் நம்மளால இங்கிலீஷ்லயுமே பேச முடியும். அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? அப்போ 6 அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாவ் தட் வாஸ் a 6, அப்பா 6 அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. விராட் கோலி 6 அடிச்சிட்டானா அப்போ விராட் கோலி 6 அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வாவ் தட் வாஸ் a 6 அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். இதே கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹூப்ஸ் தட் வாஸ் அ கேட்ச் அப்படின்னு சொல்றது. அதாவது கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா தட் வாஸ் அ கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹி மிஸ்டேக் த கேட்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு நம்ம ஹுப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதே கேட்ச் 6 அடிச்சிட்டாங்க 4 அடிச்சிட்டாங்கன்னா வாவ் அப்படின்றது. ஸோ நம்ம உணர்ச்சிகள் எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அதாவது sadness, happiness, whatever it may be, we can use this interjections in our daily life sentences. அதாவது இப்ப இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஒரு கரெக்டான ஒரு கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. பட் நம்மளோட டெய்லி லைஃப் சென்டென்ஸ்க்கு கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியும். நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்களே நிறைய பேரை கேட்டிருப்பீங்க. நம்ம தெருவில் நடந்து போயிட்டே இருக்கும்போது கூட ஹுப்ஸ் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு பெருசா இந்த மீனிங்கோ இல்ல கிராமட்டிக்கலோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ நார்மல் சென்டென்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ். தட்ஸ் இட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம தமிழ்ல நம்ம எப்படிலாம் சொல்லுவோம்னு பாருங்களேன். ஹப்பாடி அப்படி நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வேர்ட்லாம் வச்சு நீங்க என்னென்ன மாதிரியான சென்டென்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க சொல்லுவீங்க, அதை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்றது. அச்சுச்சோ ரொம்ப புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போங்கடா கரண்ட் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வெறுப்பா இருக்கு, பிரியாணி இல்ல, 65 இல்ல, வெறும் சாம்பார் சாதமா இருக்கு, ஒரே வெறுப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னமா இது இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைலாகும் கூட இல்லையா? என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ஸ் தான். தமிழ்ல நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளை நம்மளால இங்கிலீஷ்ல இன்டர்ஜெக்ஷன்ஸ் மூலியமா இந்த மாதிரியான சில வேர்ட்ஸ் வச்சு நம்மளால யூஸ் பண்ண கண்டிப்பா முடியும். அண்ட் நம்மளோட டெய்லி லைஃப் சென்டென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன், ஹோ நோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹோ நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாவ் தட் வாஸ் அ 6, நான் இப்ப சொன்னேன் இல்லையா? சோ அது 6 அடிச்சிட்டாங்க அப்படின்னா வாவ் தட் வாஸ் அ 6 அப்படின்னு சொல்லலாம். ஹூப்ஸ் ஐ மிஸ் த கேட்ச், நான் கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹூப்ஸ் ஒரு சோகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்காக நம்ம ஹூப்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்றது இது நம்ம நிறையவே நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது நிறைய பேர் தான் அனுப்புவாங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ வில் திங்க், ஐ எம் கோயிங் டு ஈட். ஸோ இது ஒரு நார்மலா நம்மளோட ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு வேர்ட். சாட்டிஸ்பாக்சனுக்கோ இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு அக்செப்ஷன், ஒரு அக்செப்டபிள் வேர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்படின்றது என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷிங்கான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அந்த மாதிரி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், திஸ் ஃபுட் ஸ்மெல்ஸ் பேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபுட்டு ரொம்ப ஸ்மெல் வருது, ஒரு ஃபுட்டு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த வேர்ட் நம்மளால யூஸ் பண்ணி பேச முடியும். ஓகேவா? இன்டர்ஜெக்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் அ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்மளுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ கடைசி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் புரிந்தது, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே வடிவேல் டைலாக்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஆஹா அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா?
சோ அதெல்லாம் வந்து ஆஹா அப்படியா அப்படின்னு நான் கேட்போம் இல்லையா. சோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்ப இந்த வேர்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? ஒரு கிராமட்டிக்கலா இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. பட் இட் மேக்ஸ் அ சென்ஸ், இட் மேக்ஸ் அன் எக்ஸ்பிரஷன், நம்மளோட உணர்ச்சிகள். நீங்க ஆஹா அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபாரின் கண்ட்ரி நான் வந்து சுத்தி பார்த்திருக்கேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆஹா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு மீனிங் கிடையாது. பட் அந்த ஒரு வார்த்தையிலேயே நீங்க என்ன மனசு நினைக்கிறீங்கன்றத சொல்றீங்க இல்லையா. சோ அதுக்கு தான் we are using this interjections. சோ இது வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இத வந்து நம்ம நிறைய இடத்துல இதுலயுமே நம்ம வந்து தப்பு பண்ணலாம். ஓகேவா. சோ இந்த மீனிங்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட டெய்லி லைஃப் சென்டென்ஸ்க்கு, ஸ்பீக்கிங் பிராக்டிஸ்க்கா இருக்கட்டும், இல்ல டெய்லி லைஃப் சென்டென்ஸ் யூசேஜ்க்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹே அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ். A is nothing but an happiness word. For example, hey, I secured first mark in my exam அப்படின்னு சொல்றது. நான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஓகேவா. சோ ஐ ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் எக்ஸாம். ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக we will be using this hey அப்படின்ற வார்த்தை. ஓகேவா. சோ இன்னுமே நிறைய இன்டர்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நிறைய இருக்கு. பட் மெயினா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதை நான் இங்க எழுதி அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தமிழ்ல பார்த்தோம்னா இந்த வேர்ட்லாம் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம வந்து நிறைய சினிமா டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டைலாக், நீங்க அடிக்கடி உங்களோட லைஃப்ல யூஸ் பண்ற டைலாக் எல்லாம் எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'm your English tutor and also we will be seeing the basic English classes, grammar exercises, grammar classes இருக்கட்டும், இல்ல வந்து நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸா இருக்கட்டும், அண்ட் நிறைய இங்கிலீஷ்ல எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்ல இங்கிலீஷ் யூஸ் பண்றோம், எதுக்கெல்லாம் நம்ம வந்து டெய்லி லைஃப் ப்ராக்டிஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களுமே வந்து படிக்க போறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. I will see you in the next video. Bye friends.